परमेश्वर ने सृष्टि किया, அப்படி இல்ல அவனை வாலிபனா படைத்தார் இல்லையா? जवान के समान परमेश्वर ने बनाया है। அதே போல அவனுடைய விலா எலும்பில இருந்து ஆதாமுடைய விலா எலும்பில இருந்து மனுஷியவும் படைத்தார். आदम की फसली को लेकर हव्वा को बनाया है। அப்போ ரெண்டு பேரும் ஆண்டவர் அவ்வளோ மனுஷன் மனுஷின்னு சொல்லி படைக்கிறார். लेकिन परमेश्वर ने दोनों को मनुष्य और मनुष्य के साथ बनाया है। அவர்களை என்ன செய்றார்? ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर क्या करता है? उन सबको आशीष करता है। எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 28வது வசனத்துல போட்டிருக்கு. वो कैसे आशीष करता है देखिए 28 में हम देखेंगे। பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றாரு? परमेश्वर ने क्या किया? நீங்க பழுகி பெருகுங்க, तुम फलो और फलो करके कहने लगे। பூமியை கீழ்ப்படுத்திக்கோங்க, पृथ्वी को तुम आदर करके उसे भर जाओ। அப்புறம் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். आकाश में समुद्र में रहने वाले मछलियां और आकाश में रहने वाले पक्षियां और पृथ्वी में रेंगने वाले सारी जीव जंतुओं को आप उनमें अधिकार कीजिए कर परमेश्वर ने कहा। அப்போ மனுஷன் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆண்டு கொள்ளும்படியா ஆளும்படியா பூமியை ஆளும்படியா படைத்தார். लेकिन देखिए परमेश्वर ने पृथ्वी को हमें राज करने के लिए दिया है। நேரத்துல ஒரு क्वेश्चन பாருங்க. इन दिनों में हम एक क्वेश्चन को देखेंगे। நிறைய காலங்காலமா கேட்டுட்டு வர கேள்விதான். கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா? கோழி தான் முதல்ல வந்துச்சு. ஆதாம் அப்படிதானே? கோழி தான் முதல்ல வந்தது. देखिए पहला अंडा आया कि मुर्गी आया। ஆமா. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் வாலிபமா தான் படைத்தார் இல்லையா? लेकिन आदम और हव्वा को परमेश्वर ने जवान के समान उन्हें बनाया। அதே போல கோழியும் அப்படிதான் படைச்சிருப்பாரு. ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு கோழியா தான் படைச்சிருப்பாரு. देखिए कोमड़ी को बनाने के समय परमेश्वर एक अच्छे तंदुरुस्ती बनाए रहेंगे। அது முட்டையில இருந்து முட்டையா வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அழகாக ஒரு கோழி வேணும். लेकिन अंडा बनाकर परमेश्वर ने नहीं बनाए। அதனால ஆண்டவர் எப்படிதான் படிச்சிருக்காரு? கோழியை தான் முதல்ல படிச்சிருக்காரு. लेकिन परमेश्वर ने कैसे बनाया है? पहले मुर्गी को ही बनाया है। நம்ம இது ஒரு புக்ல படிச்ச மாதிரி. एक बुक में मैंने इस कार्य को पढ़ा था। அப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இவங்க ஆதாமும் ஏவாளையும் நல்ல ஒரு இளம் தம்பதியரா படிச்சார். लेकिन आदम और हव्वा दोनों को जवान के रूप में बनाया। அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. परमेश्वर ने आशीष किया। அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? பாவம் பெருகுது. लेकिन उसके बाद क्या हुआ? पाप पृथ्वी में फैलता है। பாவம் பெருகின பிறகு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜலத்தினால உலகத்தை அழிச்சிட்டாரு. लेकिन पाप बढ़ने से परमेश्वर जल से उसे मिटा दिए। அப்ப நோவாவும் அவங்க பிள்ளைகளும் வராங்க. तब बाद में हम देखते हैं नोवा उनके साथ बच्चे लोग आते हैं। ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல பாருங்க. और उत्पत्ति के 9वां अध्याय में हम देखते हैं 1 இருந்து 3 வசனங்களை வாசிக்கும்போது 1 से लेकर 3 तक हम पढ़ेंगे। பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதாக பசு பூட்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு சாப்பாடு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? அவங்களுக்கு சகல விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம், விதை தரும் பூண்டுகள் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆகாரமா கொடுக்குறாரு. लेकिन आदम और हव्वा को परमेश्वर ने खाने को क्या दिया? पृथ्वी में मिलने वाले सारे पशु फल को उन्हें खाने के लिए दे दिए। அப்போ அவங்களுக்கு என்னது இல்ல, மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அவங்க வெஜிடேரியன். लेकिन उस समय में वो लोग मटन नहीं खाते थे, लेकिन केवल वेजिटेरियन थे। ஆனா நோவாவும் அவனுடைய குமாரனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, लेकिन देखिए उस समय में नोहा को उनका परिवार संतान को परमेश्वर ने आशीष कर அவர் என்ன செய்யறாரு? நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள்லாம் உங்களுக்கு ஆகாரமா இருக்கட்டும், चल फिरने वाले सारे जीव जंतु उनके आहार बने। அதாவது சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. लेकिन सारे प्राणियों को तुम खा सकते हो, उसमें चिकन मटन सब तुम खा सकते हो। அப்ப பாருங்க, ஆதாமும் ஏவாளும் யாரு? வெஜிடேரியன். लेकिन आदम और हव्वा कौन थे? सस्याहारी थे। அப்போ நோவாவுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் யாரு? நான் வெஜிடேரியன். लेकिन नोहा के बाद में जो कोई भी आए हैं वो
नॉन वेजिटेरियन यानी मांसाहारी है, அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. वैसे ही परमेश्वर ने हम सबको आशीष किए थे। இன்னும் பாருங்க, और देखिए ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்காரு, அது எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க. அந்த அவங்களை அந்த மிருகங்கள் அந்த பறவைகள் எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் அவங்கள பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. लेकिन परमेश्वर ने कहते हैं इस पृथ्वी में रहने वाले सारी वस्तु के सारी प्राणियों के ऊपर तुम अधिकार ले लो कर कर அப்போ பூமியை ஆண்டு கொள்ளதே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். पृथ्वी को तुम ले राज करो कर कर परमेश्वर ने आशीष किया। இன்னும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவரை கொண்டே நிறைய ஆளுங்க வானத்திலும் சமுத்திரத்திலும் நிறைய காரியங்களை செய்றாங்க. लेकिन जूने करार में हम देखते हैं सारे लोग को सारे कार्य तुम राज करो कर कर परमेश्वर कहते हैं। பாருங்க, யோசுவா பாருங்க, जोशुआ के कार्य में देखिए ஆண்டவரை நோக்கி பேசிட்டு அவர் என்ன செய்யறாரு, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கன்னு சொல்லி கட்டளையிடுறான். देखिए एक जोशुआ कि आकाश में रहने वाले सूर्य को इस तरह का आज्ञा देता है, उसी जगह पर तुम थम जाओ कर कर। இப்போ பாருங்க, சூரியனையும் சந்திரனையும் கட்டளையிட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். देखिए परमेश्वर ने हमें अधिकार दिया है कि सूर्य को चंद्रमा को थमाने की। அப்புறம் பாருங்க, இவர் மோசே பாருங்க, मूसा जी को देखिए, கோலை நீட்டின்னு என்ன கோலை ஓங்கின்னு என்ன செய்ய சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்றாரு ஆண்டவர். तुम आपके हाथों में रहने वाले उस लाठी को दिखाकर समुद्र के कार्य कर 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 कहने लगे। போல அவர் என்ன செய்தாரு, சமுத்திரத்தை ரெண்டா பிளக்குறாரு. उस समय में समुद्र दो भाग होने लगा। சமுத்திரத்திலே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. समुद्र के ऊपर परमेश्वर ने मनुष्य को अधिकार दिए। எலியா பாருங்க, एलिया को देखिए, ஆண்டவர் நோக்கி அவர் அந்த ஆகாப் கிட்ட சொல்றாரு, परमेश्वर की ओर देखकर आहाब के पास कहते हैं, ஏன் வாக்கினாலே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. जैसा मैं इस मुंह के जरिए से कहता हूँ बारिश आसमान से बारिश और ओस नहीं गिरेगा कर कर अधिकार देता हूँ कर कर कहने लगे। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், परमेश्वर इस्राएल का यहोवा के सामने रुका हुआ मैं அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். उनको जीवन लेकर मैं कहता हूँ। அப்ப எலியா எப்படி சொல்றாரு, எவ்வளவு விசுவாசத்தோட பனியும் மழையும் நிப்பாட்டுறாரு. लेकिन देखिए एलिया जी विश्वास के साथ बारिश को और ओस को थमाते हैं। அப்போ அவர் வந்து ஆண்டவர் உயிரோட அக்னி ரதத்துல வந்து எடுத்துட்டு போறாரு. लेकिन देखिए उनको अग्नि की रथ आकर उन्हें उठाकर ले चला कर हम देखते हैं। அப்ப பாருங்க, हम देखते हैं பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் வானத்திலையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். उस जूने कलर में हम देखते हैं परमेश्वर आसमान पृथ्वी और धरती के ऊपर अधिकार को दिया था। புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னாச்சு, नए कलर में हम क्या हुआ कर कर देखते हैं। ஆண்டவரே என்ன செய்தாரு, வானத்துல இருந்து பூமிக்கு மனுஷனா வந்துட்டார். देखिए परमेश्वर ही खुद स्वर्ग की ओर से धरती पर आए कर कर हम देखते हैं। அவர் இங்க எதுக்காக வர்றாரு, वो किस लिए आए इस धरती पर, பூமியை எப்படி ஆளுகை செய்யறது, इस पृथ्वी को कैसा राज करना है कर कर। அவர் தம்மோடு கூட நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி ஆளுகை செய்யலாம், परमेश्वर हमारे साथ मिलकर इस राज्य को इस धरती को कैसे राज करना है कर कर कहने लगे। அந்த ஆளுகைக்கு நம்மளை அழைக்கிறது தான் வந்தார். परमेश्वर उस राज करने के लिए परमेश्वर हमें बुलाए गए हैं। பாருங்க, அவருடைய பிறப்பே அதிசயம் தான். देखिए परमेश्वर के पैदाइश ही बहुत महत् कार्य है। அப்போ அவருடைய பிறப்பை பாருங்க, उनकी पैदाइश देखिए, இந்த கன்னிமரியாள் கிட்ட வந்து தேவதூதன் நேரடியா வந்து பேசுறாரு. इस कन्या मरियम क्या डायरेक्ट आके देवदूत लोग बात करते हैं, நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், तुम एक पुत्र को जन्म दोगी, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அப்படி பேரையும் சொல்றாரு. लेकिन उनको देवदूत ने इस तरह बोला तुम्हारे घर में एक पवित्र बेटा पैदा हुआ, उनके नाम यीशु मसीह रखो कर कर। அப்போ பாருங்க, நேரடியா வானதூதர் வந்து மனுஷிகிட்ட பேசுறாரு. लेकिन स्वर्ग की ओर से दूत आकर सीधा मनुष्य के यानी मरियम के साथ बात करते हैं। இன்னும் பாருங்க, தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்கள்ட்ட போய் பேசுறாங்க. और देवदूत लोग चरवाहे के साथ जाकर बात करते हैं, அவங்க கிட்டயும் நேரடியா பேசுறாங்க. उनके साथ भी सीधा और बात करते हैं। அடுத்தல பாருங்க, நட்சத்திரம் ஆண்டவர் இருக்கிற இடத்தை வழிகாட்டி சொல்லுது. और तारों को देखिए जिस जगह पर यीशु मसीह उसी जगह पर आकर वो रास्ता दिखाता है। வழிகாட்டுறதுக்கு வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மனுஷனுக்கு வழிகாட்டுது. देखिए आसमान में रहने वाला वो तारा मनुष्य को रास्ता दिखा रहा है। அப்போ அவர் பிறப்பிலேயே வானத்தையும் வானவரையும் பூமியில உள்ளவரையும் என்ன செய்யறாரு, இணைச்சிட்டாரு. लेकिन उनका परमेश्वर पैदाइश होते समय आसमान पृथ्वी दोनों मिला दिया कर हम देखते हैं। அடுத்தல அவரு வளர்றாரு. परमेश्वर बढ़ते हैं। அவர்
அவர் நீதியை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் கற்றுத்தருகிறார். और धार्मिकता को परिपूर्ण करने के लिए हमें परमेश्वर सिखाते हैं। அவர் ஞானஸ்நானம் எடுத்து நம்மளும் அது மாதிரி உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கற்றுத்தருகிறார். वो बैप्टिज्म लिया कर उसी समान परमेश्वर हमें सिखाते हैं। அதுக்கப்புறம் என்ன செய்றாரு, ஊழியத்துக்கு அவர் எப்படி பிசாசினால சோதிக்கப்பட வனாந்தரத்துக்கு போறாரு. लेकिन सेवकाई में जाते समय शैतान के जरिए से वो शोधित होते हैं। அங்கே நமக்கு சொல்லி தரார் பிசாசை எப்படி ஜெயிக்கலாம். उस समय में भी परमेश्वर इस कार्य को सिखा के देते हैं कि शैतान को कैसा जीतना है। எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, உலகம் மாமிசம் பிசாசு எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கற்று தந்துட்டார். इस संसार को, शैतान को, मनुष्य को जीतने के लिए परमेश्वर ने सबको सिखा कर दिया है। அப்புறம் பிதாவின் சித்தத்தை எப்படிலாம் நிறைவேற்றலாம்னு அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நமக்கு சொல்லி தரார். देखिए हर एक मैसेज में हम देखते हैं कि परमेश्वर की कार्य हम कैसे सिद्ध बनाना है। எல்லாருக்கும் அப்புறம் நோயில இருந்து விடுதலை, अब देखिए बीमारी लोगों को चंगाई मिला, பிசாசின் வல்லமையில இருந்து விடுதலை கொடுக்கிறார். शैतान के कार्यों से हमें उससे जय पाने अधिकार देते हैं। அதே அதிகாரத்தை சீஷர்களுக்கும் கொடுக்கிறார். वही अधिकार परमेश्वर चेले लोग को देते हैं। அப்போ அவரு அந்த மனுஷனுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க. பூமியை ஆண்டு கொள்ளும்படியா பிசாசானவன் என்ன செய்யறான், அவன் தள்ளப்பட்டு பூமியில தான் கிடக்கிறான். देखिए मनुष्य को राज करने के लिए परमेश्वर ने पृथ्वी में रहने वाले सारे अधिकार को दे दिया और आसमान से ढकला हुआ उस शैतान को, அவன் லூசிபரும் அவன் கூட இருந்த அந்த தூதர்களும் பூமியில தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. लेकिन पृथ्वी आकाश में रहने वाले शैतान की दूत के सारे लोगों को पृथ्वी में परमेश्वर ढकल देते हैं। அவங்க என்ன செய்யறாங்க, மனுஷன் பூமியில எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவங்க ரொம்ப சிறப்பா ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கானேன்னு சொல்லிதான், लेकिन वो लोग ऐसे सोचते हैं कि एदेन की वाटिका में सारे मनुष्य को, जाति को परमेश्वर अच्छी तरह रखा कर कर सोचते हैं। அவங்க மட்டும் நல்லா இருக்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறான், लेकिन वो लोग अच्छा रहने का कर कर ऐसे सोचने लगा, பாவம் செய்ய தூண்டுகிறான். लेकिन उन्हें पाप करने के लिए प्रोत्साहन देता है। அவ பாருங்க, அவ ஏவாள் தனிமையா இருக்கும்போது அவள அந்த இச்சையை காட்டி அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான். जब हव्वा अकेले था तो उसके मन में ऐसे कार्य डालकर वो फल खाने के लिए उसे वो कार्य में बढ़ा देता है। இன்னைக்கு வரைக்கும் பிசாசு அதே போல கண்களின் இச்சையை தூண்டி நம்ம எல்லாரும் பாவம் செய்ய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். लेकिन आज तक भी शैतान वही कार्य आंखों की इच्छा के अनुसार चलाते आ रहा है। அவனுடைய தந்திரமே அதுதான் இல்லையா, उसकी इच्छा ही वही है। அதனாலதான் ஆண்டவர் அவனை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். लेकिन परमेश्वर ने उन्हें उससे जीतने के लिए परमेश्वर हमें सिखा कर देते हैं। ஆண்டவர் யோவான் 14:12 சொல்றாரு, योहन 14:12 में हम देखते हैं, என்னை விசுவாசிக்கிறவன் जो कोई मेरे ऊपर विश्वास करता है, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், जो कोई कार्य मैं करता हूँ वही वो भी करेगा, இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். इससे बढ़कर वो बहुत बड़ी कार्य करेगा। பாருங்க ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவர் பரலோகத்துக்கு போக போறாரு. लेकिन देखिए परमेश्वर स्वर्ग की ओर जाते हैं। மனுஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தா செய்த கிரியை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்ய முடியும் அதிகாரத்தை கொடுத்துட்டு போறாரு. लेकिन स्वर्ग के जाने से पहले मनुष्य को सारे कार्य के ऊपर अधिकार देते हैं। உலகத்துல பிசாசு ஜெயிக்க முடியும் ஆண்டவர் இவ்வளவு அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். इस संसार में रहने वाले शैतान को जीतने के लिए परमेश्वर ने सारे अधिकार हमें दे दिया है। இன்னைக்கு கூட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். लेकिन आज भी इस समय में भी उस कार्य को अधिकार के साथ हम उपयोग कर जी रहे हैं। நம்ம ஐயா பிடியா கூட हमारे अय्या भी பாருங்க அவங்களும் மரித்தவங்களெல்லாம் எழுப்பியிருக்காங்க. लेकिन देखिए मरे हुए लोगों को वो जिलाए हैं। வியாதியில இருந்து விடுதலை எத்தனையோ பேருக்கு பிசாசின் வல்லமையில இருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க. बीमारी रहने वाले लोगों को और शैतान के बंधन में रहने वाले लोगों को परमेश्वर के जरिए से दास दीप छुटकारा दिए हैं। ஆண்டவரை கொண்டு அவங்க இவ்வளவு காரியங்களை நம்ம கண் முன்னாலே செய்திருக்கிறாங்க. लेकिन देखिए परमेश्वर के साथ रहकर इस सारे कार्य करने के लिए वो कार्य किए हैं। அதே அப்போ அது மாதிரி இன்னும் நம்மளும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நாமளும் செய்யறோம். हर एक दिन में हमें भी कितने कार्य करते हैं। ஒரு வெளியே போறோம் பாருங்க, अब हम बाहर जाते हैं, देखिए மழை பெய்யுது, बारिश आता है, அப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் போய் சேர வரைக்கும் மழை வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னா, लेकिन घुटने के साथ आकर विश्वास के साथ प्रार्थना करेंगे तो परमेश्वर में जाने तक बारिश नहीं आने कर प्रार्थना करेंगे तो वो हो जाएगा। எத்தனை தடவை ஆண்டவர் அந்த மாதிரியான அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்காரு. कितने कार्य परमेश्वर ने हम सबके जीवन में इस तरह कार्यों को किए हैं। சாதாரண மக்கள் நம்மளே இவ்வளவு உதரம் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. हम किसी का साधारण से लोग हैं, परमेश्वर फिर भी हमें उठाकर चला रहे हैं उसके कार्य में। பாருங்க இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க, और भी देखिए वचन कहता है மத்தேயு 18:18 मत्ती 18:18 में, பூலோகத்திலே உலகத்திலே நீங்கள் எவை
கட்டுதோமோ मैं इस पृथ्वी में जो कुछ भी तुम बांधोगे அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுது. वो स्वर्ग में बंधेगा कर कर परमेश्वर कहते हैं। இப்ப இங்க இருந்து நம்ம பரலோகத்துல கட்டுறோம். देखिए हम यहाँ रहकर परमेश्वर स्वर्ग में हम बांधते हैं। பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ तुम पृथ्वी में रहकर जो कुछ कार्य में तुम पूरा करते हो, அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். लेकिन जो कुछ भी कार्य तुम वो बांध से निकाल देते हो वो स्वर्ग में भी होगा कर कर परमेश्वर कहते हैं। அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தர. वैसे परमेश्वर में सिखा कर देते हैं। பாருங்க, தோமா நம்ம நாட்டுக்கு வந்தார். देखिए तोमा जी अपने देश में आए। அப்போ அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, இந்த ஒரு ராஜா கிட்ட, அவர் பேர் கொண்டோபோரஸ் அப்படிங்கிற ராஜாட்ட கொண்டு விடுறாரு. देखिए एक उनका मित्र कोंडोसोरस करके राजा के साथ जाकर उन्हें मिला देते हैं। அப்போ அவர் இவர் நல்ல அரண்மனை கட்டுவாருன்னு சொல்லி விட்டுட்டாரு. देखिए वो जाकर ऐसा कहने लगा ये बहुत अच्छा राज का महल बनाते हैं कर कर राजा के पास बोला। அந்த ராஜாவும் என்ன செய்தார், நீ நல்ல ஐரோப்பிய மாடல்ல என்ன செய்யணும், எனக்கு நல்ல ஒரு அரண்மனை கட்டித்தான்னு சொல்லி அவருக்கு நிறைய பொற்காசு எல்லாம் கொடுக்குறாரு. तुम मेरे लिए एक अच्छा सा महल बनाओ करके सारे कार्य वो देते हैं कर कर देखते हैं। இவர் தோமா என்ன செய்யறாரு, வாங்கிட்டு போய் சுவிசேஷத்துக்காக அதுக்காக செலவு பண்ணிடுறாரு. लेकिन जो भी राजा उनका हाथ में धन देते हैं वो सारा जाके सुसमाचार सुनाने के लिए वो पैसे को खर्च कर देते हैं। கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுறாரு, நிறைய காரியங்களை ஏழைகளுக்கு உதவி செய்து அது எல்லாத்தையும் செலவழிக்கிறார். गरीब लोग को और जो दुख में है वो सारे लोगों को पैसा वो खर्च कर देते हैं। ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவரை தூக்கி ஜெயில போட்டார். लेकिन ये कार्य राजा को जब पता करने लगा तो उन्हें उठाकर जेल में डाल दिए। இந்த நேரத்துல அவர் ராஜாவுடைய தம்பி கார்த்துங்கிற அவர் என்ன செய்யறாரு, இறந்து போயிட்டார். राजा का एक भाई था वो जाकर मर गया कर हम देखते हैं। அவர் என்ன செய்யறாரு, தேவதூதர் அவர் ஆவியை கொண்டுட்டு போறாரு பரலோகத்துக்கு. लेकिन देवदूत आकर उनकी आत्मा को स्वर्ग की ओर ले जाते हैं। அங்க என்ன செய்திருக்கு, அங்க தேவதூதர் அங்க இந்த ராஜாவுக்காக கட்டப்பட்டிருக்கிற அரண்மனையை காட்டுறாரு. लेकिन वो देवदूत लोग जो राजा का भाई मरा था उसे ऐसा बताते हैं कि राजा का महल इधर बन रहा है। பூமியில அந்த ராஜாவுடைய பணத்தை வாங்கி சுவிசேஷம் பண்ணிட்டு அவர் செலவு பண்ணாரு. लेकिन पृथ्वी में राजा का पैसा लेकर सुसमाचार सुनाने के लिए खर्चा किए थे। பரலோகத்துல அந்த ராஜாவுக்காக அங்க அரண்மனையை ஆண்டவர் கட்டி வச்சிருக்காரு. लेकिन देखिए उनके लिए स्वर्ग में परमेश्वर राज का महल तैयार किया है। ஜெயில இருக்கிற தோமாவை கூப்பிட்டு மரித்த அந்த அவர் தம்பியை எழுப்பணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்றாரு ராஜா. लेकिन मरा हुआ राजा का भाई को जीवन देने के लिए जेल में रहने वाला उस दास को बुलाकर प्रार्थना करने के लिए बोलते हैं। தோமா ஜெபம் பண்றாரு. तोमा जी आकर प्रार्थना करते हैं। உடனே அவர் உயிரோட எழுந்திருச்சிட்டாரு. तुरंत ही वो उठ जाते हैं। அவர் உயிரோட எழுந்திருச்ச உடனே वो जीवित हुआ அந்த தரிசனத்தை சொல்றாரு. वो दर्शन को वो बताते हैं। அவர் தேவதூதர் கூட்டி போனது, அரண்மனையை பார்த்தது எல்லாத்தையும் சொல்றாரு. जो उन्हें मरने के बाद स्वर्ग में जो कार्य हुआ था वो सारे कार्य बताने लगे। ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், அவர் கிறிஸ்தவரா மாறிட்டார். लेकिन राजा को ये सारी बात सुनकर आश्चर्य हुआ, तभी जाकर वो मसीह का बेटा बन चुके थे। இன்னும் நிறைய அவருக்கு பொற்காசு கொடுத்து அவரை இன்னும் நல்ல சுவிசேஷம் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லி விட்டாரு. और भी राजा क्या करने लगा, और भी धन देकर उन्हें सुसमाचार सुनाने के लिए उन्हें मदद किए। அப்ப பாருங்க, பூமியில நம்ம என்னது ஆண்டவருக்காக காரியங்கள்ல நம்ம செலவு பண்றோம். देखिए हमें पृथ्वी में जो कुछ भी परमेश्वर के कार्य के लिए हमें खर्च करते हैं அது பரலோகத்திலேயே என்ன செய்யுது, கட்டப்படுகிறது. वो स्वर्ग की ओर वो बांधा जाता है। இன்னும் பாருங்க, और भी देखिए மத்தேயு 5:11-12 சொல்லியிருக்கு. 5:12 में मत्ती 5:12 में देखते हैं, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, நம்மளை துன்பப்படுத்தி நம்ம பேர்ல பொய்யா அந்த தீமையான மொழிகளை சொல்வாங்களான்னா நம்ம எப்படியா பாக்கியவான்களா இருப்போம். लेकिन जो कोई भी हमारे बारे में बुराई बोलते हैं, लेकिन देखिए हमारे भलाई के कार्य हमारे जीवन में होता है। சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். आनंद के साथ मगन होना है क्योंकि स्वर्ग के राज के हमारे लिए कई कार्य है। அப்ப நம்மளை துன்பப்படுத்தி நம்மளை அப்படிலாம் பண்ணினாக்கி நம்ம கஷ்டப்பட்டோம்னா ஆண்டவருக்காக, लेकिन परमेश्वर के लिए अगर हम दुख उठाएंगे तो அப்போ நம்ம பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியா இருக்கும். लेकिन स्वर्ग के राज में हमारे लिए बहुत धन इकट्ठा परमेश्वर करेंगे। இன்னும் பாருங்க, 2 தீமோத்தேயு 2:12 சொல்லியிருக்கு. 2 तिमोथी 2:12 में हम देखते हैं, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானா उनके साथ हम परिश्रम को उठाएंगे तो அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். उनके साथ राज भी करेंगे। ஆண்டவருக்காக நம்ம பாடு
பாடுகளை சகித்தோம்னா परमेश्वर के लिए अगर हम दुख उठाएंगे तो நமக்கு பரிசு என்னது இருக்கு? हमारे लिए धन क्या है? அங்க ஆளுகைக்கு தருகிறார் ஆண்டவர். परमेश्वर हमें राज करने के लिए देंगे। அதான் பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாரு இல்லையா, तब जाके पतरस इस तरह परमेश्वर के साथ रहकर पूछते हैं, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன தரப்படும் அப்படின்னு परमेश्वर हम तो सब कुछ छोड़कर आपके साथ आए हैं, हमें क्या मिलेगा? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, तब परमेश्वर कहते हैं மறுஜென்ம காலத்திலே आने वाले दिन में மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்துல வீற்றிருக்கும் போது परमेश्वर महिमा के साथ सिंहासन में विराजमान होने के समय में என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் जो कोई मेरे पीछे हो लेता है, इस्राएल के लोग 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களா இருப்பீங்க. 12 गोत्रों को तुम लोग न्याय करोगे कर कर परमेश्वर पत्रोस से कहते हैं। 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க என்ன செய்வீங்க? நியாயம் தீர்ப்பீங்கங்கற. 12 सिंहासन के ऊपर बैठकर तुम लोग न्याय करोगे कर कर परमेश्वर ने अधिकार के साथ कहने लगे। அப்போ ஆண்டவர் ஆளுகை யாருக்கு கொடுக்கறாரு? ஆண்டவருக்கு பின்பற்றி அவரோட கூட பாடுகளை சகிக்கிறவங்களுக்கு ஆளுகையை தருகிறார். देखिए परमेश्वर किसे अधिकार देता है? जो कोई भी उनके पीछे हो लेते हैं, परमेश्वर इन सारे अधिकार को देते हैं। பரலோகத்துல அதிகாரத்தை தருகிறார். स्वर्ग में अधिकार देते हैं। 1 கொரிந்தியர் 6:2ல பாருங்க, 1 कोरिन्थियर 6:7 में देखते हैं, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? पवित्र लोग संसार के अंदर न्याय करेंगे, क्या तुम जानते हो? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்கன்னு சொல்லி கொரிந்தியர்லயே எழுதியிருக்காரு. पवित्र लोग न्याय करेंगे कर कर कोरिन्थी में हम देखते हैं। அதே போல 1 கொரிந்தியர் 6:3ல இருக்குது, அதுக்கு அடுத்த வசனம். 1 कोरिन्थियर 6 और 3 में देखते हैं, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? देवदूत लोग को भी हम न्याय करेंगे कर कर क्या तुम इस कार्य को जानते हो? பரிசுத்தவான்கள் உலகத்தையும் ஆளுகை செய்வாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. पवित्र लोग इस संसार में भी न्याय करेंगे, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பாங்கன்னு அவரே சொல்றாரு. देवदूत लोगों भी तुम न्याय करोगे कर कर परमेश्वर ही कहते हैं। அப்ப இந்த உலகத்திலயும் நமக்கு ஆளுகை இருக்குது, इस संसार में भी हमें राज है, பரலோகத்திலயும் ஆளுகை இருக்குது. परमेश्वर स्वर्ग की ओर भी हमें राज करना है। இன்னும் பாருங்க, தானியேல் 7:21ல இருக்கு, दानियल 7:21 में हम देखते हैं, நியாய விசாரிப்பு. न्याय विचारण। இது நிறைய இருக்குது, நான் குறிப்பிட்டது மட்டும் சொல்றேன். நியாய விசாரிப்பு लेकिन देखिए इसमें बहुत है, लेकिन थोड़ा ही मैं कहती हूँ। உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு, उन्नत स्थान में रहने वाले पवित्र लोगों को दिया गया। அப்போ நியாய விசாரிப்பு யாருக்கு கிடைக்குது? अब न्याय के विचार करने के लिए किसे मिलता है? பரிசுத்தவான்களுக்கு, पवित्र लोगों को मिलता है। 7:27லயும் அப்படிதான் சொல்லியிருக்கு. 7:20 में भी हम इस कार्य को देखते हैं। வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் इस पृथ्वी में रहने वाले सारी राज्य संगति को ஆளுகையின் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் और पवित्र लोगों को ये सारी कार्य देगा कर कर कहने लगे। அப்படின்னு சொல்லி ஆளுகையை வந்து நமக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. लेकिन देखिए परमेश्वर इस राज्य कार्य को हमें देंगे कर कर इस कार्य कहता है। இன்னும் பாருங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் प्रकाशित वचन 20 में हम देखते हैं, 4-6ல பாருங்க. 4 और 6 में देखते हैं, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதில் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் அளிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் देखिए पहला पवित्र लोगों को न्याय करने के लिए परमेश्वर हम सबको अधिकार देते हैं। அப்புறம் அந்த மிருகத்தை வணங்காம, जो कोई वो प्राणी के सामने नहीं झुकते हैं उस कार्य में अधिकार देते हैं। அதனுடைய லெக்கத்தை நம்ம அவங்க உடம்புல தரிக்காம இருக்கிறவங்க, उनका चिन्ह हमारे शरीर में नहीं डालने के वो अधिकार देते हैं। அதுக்கு கீழ்ப்படியாதவங்க, ரத்த சாட்சிகளா மரித்தவங்க எல்லாரும், लेकिन जो कोई भी उसे अधीन नहीं हुए लेकिन लहू की गवाही के रूप में मरे हुए लोगों भी உயிர்த்தெழுந்து அவங்க 1000 வருஷம் அரசாட்சி वो செய்யறாங்க. लोग जीवित होकर 1000 साल के कार्य में राज करते हैं। மனுஷன் வானத்தையும் ஆளுகை செய்யறானா இல்லையா? लेकिन देखिए क्या मनुष्य आसमां
स्वर्ग की और राज करता है कि नहीं? இப்போ நம்ம இருக்கிற காலம் என்ன காலம்? हम है वो कौन सा समय है? இப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே எல்லா யுத்தங்கள் வந்துட்டு, அப்புறம் எரிமலை அங்கங்க வெடிக்குது, அப்புறம் புயல் வருது, காத்து வருது, எல்லாமே அவர் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறிட்டே இருக்கு. परमेश्वर ने जो कुछ भी अंत के समय में होगा कर कर पहले जो कुछ भी कहता है उससे पूरा हो रहा है. ஆமா, ரொம்ப உலகத்துல எல்லாம் அநியாயமா மாறிடுச்சு. इस संसार में सब कुछ अन्याय से कार्य हो रहा है. நியாயமே இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. न्याय ही नहीं कर कर वैसी कार्य हो चुका है. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. परमेश्वर ने जो कुछ भी कहा वो पूरा हो रहा है. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இரவுல திருடன் வருகிற மாதிரி நான் என்ன செய்வேன், என்னுடைய நாள் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. लेकिन परमेश्वर ने इस तरह कहा है जैसे चोर आता है उसी समान में चोर के समान आएंगे कर कर. அடுத்தால நமக்கு வருகிறது என்ன? வருகிற ரகசிய வருகிறதா. लेकिन तो दूसरी बार क्या है? परमेश्वर की गुप्त आगमन है. இந்த ரகசிய வருகையில நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னா, ஆண்டவர் கூட போயிட்டோம்னா, अगर गुप्त आगमन में हम सब उठाए जाएंगे तो நம்ம உத்தர காலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. उस महाकार्य क्लेश के समय में जाने की समय हमें नहीं मिलता. பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 இருந்து 53 வாசிங்க. 1 कोरिन्थिया 15वां अध्याय 52 से 57. மனுஷனாலும் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, முதல் பலன் யார் உயிரோட இருந்திருக்கிறாங்க? पहले कौन जीवित होकर चलेंगे? இல்ல, 51 அது இல்லையா, 15 51 பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. देखो मैं तुमको बड़ी बात बताता हूँ. நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. हम सब लोग नींद में नहीं होते हैं. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, जब अंतिम समय तुरही फूकेंगे, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் एक क्षण में ही हम सब स्वर्ग की ओर प्रवेश करेंगे. நம்ம எல்லாருமே என்ன செய்ய மாட்டோம், சாக போறது இல்லை. देखिए हम रूपांतर होकर होएंगे तो हम कोई भी नहीं मरेंगे. அந்த எக்காலம் தொனிக்கிற நேரத்துல உயிரோட இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஏற்கனவே மரிச்ச பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. लेकिन तुरही फूकते समय पवित्र लोग उठाए जाएंगे और जो रहेंगे वो रह जाएंगे. அந்த எக்காலம் தொனிச்ச உடனே ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் என்ன செய்துருவோம், वो तुरही फूकते ही एक क्षण भर में वो कार्य होगा. பாருங்க. அடுத்தது எக்காலம் தொனிக்கும், तुरही की शब्द को அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். इतना 51 52 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15. देखिए मैं तुमसे वेद की बात कहता हूँ. हम सबके संगों में परंतु सब बदल जाएंगे, संग में सब कुछ बदल जाएंगे और ये क्षण भर फल मर मिटेंगे. अंतिम तुरही फूकते ही ये कार्य होगा. பாருங்க, அழிவுள்ளதாகி இது அழியாமையையும், जो कुछ नाशवान है वो नाश नहीं होगा, சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். लेकिन ये जो क्योंकि अविनाश की है और अविनाश देते हैं, अविनाश ओके पहनने से और यह महान हारी देगा. பாருங்க, மரித்தோர்லாம் அழிவில்லாதவர்களா எந்திரிச்சிருவாங்களா. लेकिन जो मरे हुए हैं वो महसूस के बिना उठेंगे. உயிரோட இருக்கிற நாமும் என்ன செய்திருவோம், மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோட சேர்ந்துருவோம். लेकिन जीवित रहने वाले हम सब क्या होंगे, महिमा के साथ परमेश्वर में उठाए जाएंगे. இந்த ரகசிய வருகையில நடக்க போகுது. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பாருங்க. 1 தெசலோனிக்கே में 4:14 में देखते हैं. இயேசுவானவர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க, முதல்ல என்ன செய்றாங்க, மரித்தவங்க கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க எல்லாம் முதலாவது எழுந்திருக்கிறாங்க.
लेकिन देखिए तुरही फूंकते ही जो मरे हुए हैं वो उठ जाएंगे நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக நம்மளே என்ன உயிரோடு இருக்கிற நாமும் அவரோட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். और जीवित रहने वाले हम भी उनके साथ उठाए जाएंगे. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்றாரு? 1000 வருஷம் அரசாட்சி. उसके बाद 1000 साल राज होगा. அந்த 1000 வருஷ அரசாட்சியில தான் இந்த பரிசுத்தவான்கள் இந்த ஆண்டவரோட போனவங்க எல்லாரும் வந்து ஆளுகை செய்வாங்க. उस 1000 साल दिनों में उन सारे पवित्र लोग उस समय में राज करेंगे. समय खत्म हो गया. பாருங்க எல்லாருக்கும் இந்த வருகையை பத்தின காரியங்கள் எல்லாம் தெரியும். ஆனா ரகசியம் இவருக்கு முக்கியமான காரியம். लेकिन देखिए परमेश्वर का आगमन सबको मालूम है, लेकिन परमेश्वर की गुप्त आगमन ये बहुमूल्य है. அதுல எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னா நம்ம உபத்திரவத்துக்கெல்லாம் தப்பிடுவோம். ஒரு பிரச்சனை परमेश्वर की गुप्त आगमन में हम सब उठाए जाना है, लेकिन आने वाला उस महा उपद्रव के समय में हम नहीं रहेंगे. அப்போ ஆண்டவர் இரவுல திருட வர்ற மாதிரி வந்தாலும் நம்ம என்ன ஆயத்தமா இருந்தோம்னா அவரோட கூட போயிடலாம். लेकिन देखिए परमेश्वर रात के समय चोर के समान में वो आएंगे, लेकिन उस समय में हम उठाए अगर परमेश्वर के साथ रहेंगे तो उनके साथ उठाए जाएंगे. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதித்தார். परमेश्वर ही इस वचन को आशीष करना है. இந்த கிருபை இறக்கமுள்ள ஆண்டவர், दया से भरने वाले परमेश्वर, அப்பா நீர் எவ்வளவோ எங்களை நேசிக்கிறீர். पिता आप कितना हमारे ऊपर प्रेम करते हैं. அப்போ மனுஷனை வானத்தையும் பூமியையும் அரசாளும்படியா நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. एक केवल मनुष्य को आकाश और पृथ्वी के ऊपर राज करने के लिए आपने चुन लिए हैं. நீர் சொன்னபடியே அப்படியே செய்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. जैसे आपने कहा वैसे ही करने वाले परमेश्वर हो. இந்த உலகத்துல இருந்தும் நாங்க வானத்தையும் பூமியையும் அரசாளுகிறோம். इस संसार में रह के इस पृथ्वी को आसमान को हम राज करते हैं. நாங்க மரித்தாலும் உம்மோடு கூட வந்தாலும் கூட ஆண்டவரே, हम मरेंगे तो भी आपके साथ, हम आएंगे तो भी परमेश्वर. பரிசுத்தவான்களா இருந்தா எங்களுக்கு அந்த ஆளுகையை தருகிறீரப்பா. अगर पवित्र रहेंगे तो उस राज्य को आप हमें देंगे. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு என்று வைத்திருக்கிறீர். कितने बड़े कार्य हमारे लिए आपने तय करके रखा है. நாங்கள் அதை புரிந்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. परमेश्वर उस कार्य को हम समझकर आपके समान बनने के लिए हमें तैयार कीजिए. இந்த ரகசிய வருகையில நாங்க ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தந்தா. आपकी गुप्त आक्रमण में हम सब लोग उठाए जाना है, वो अनुग्रह हमें दीजिए. அந்த பாக்கியத்தை தாங்க. उस सौभाग्यता हमें दीजिए. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन. அல்லேலூயா. எத்தனை பேர் கரைஞ்சிங்களோ, நம்மலாம் விசேஷித்தவர்கள், சாதாரணமானவர்கள் இல்லை. देखिए आप कितने लोग समझे हम नहीं जानते, लेकिन हम लोग साधारण लोग नहीं है. சொல்லிட்டாங்க அவங்க. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்க கவனிச்சிங்களோ? कितने लोग इस कार्य को ध्यान दिए. ஆணும் பெண்ணுமாக படைச்சு ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. स्त्री और पुरुष को बनाकर परमेश्वर ने सारा कार्य राज करो कर कर कहने लगे. ஆளுகை இழந்த போது மீண்டும் வாங்கி தந்துட்டாங்க. राज को हम खो दिए, फिर भी परमेश्वर ने उस कार्य को हमें दे दिए हैं. கடைசி காலத்துல வந்திருக்கோம். हम अंतिम के समय में आ चुके हैं. கிருபையின் கடைசி காலம். अनुग्रह के अंतिम समय में வருக 2 வருகை இருக்கு. आक्रमण 2 आक्रमण है. ஒண்ணு என்னது? एक क्या है? சொன்னாங்களே ஃபேன்சி. ஏன் அதுல பைபிள் ரகசிய வருகை எங்க இருக்குன்னு ஒரு ஊழியக்காரர் கேட்டாரு. एक सेवदास ने इस तरह पूछे कि रहस्य गुप्त आक्रमण कहाँ पर लिखा है कर कर कहने लगे. அப்போ நான் சொன்னேன், ரகசிய வருகை நீ எழுதல, ஆனா அது ரகசிய வருகை. लेकिन गुप्त आक्रमण नहीं लिखा है, लेकिन वो गुप्त आक्रमण है. எப்படி ரகசிய வருகை? யார் மங்கியா சொன்னது? யாரு? திருடன் மாதிரி வரணும்னா ஆ? திருடன் வர மாதிரி வரதுனால அது என்ன வருகை? ரகசிய வருகை. परमेश्वर जैसे चोर के समान आते हैं, वो क्या है? वो गुप्त आक्रमण है. எல்லாருக்கும் தெரியுமா? वो क्या ये कार्य सबको पता है? ஆ? எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தெரியுமா? क्या ये बात सबको पता है? அல்லேலூயா. சகோதரி சொன்ன மாதிரி ரகசியவர்களை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? யார் எடுத்துக்கொள்ளப்படுவா? உலகம் தோற்றதுக்கு முன்னால
அவர் உன்னதங்களே எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிச்சிட்டாரு. लेकिन संसार उत्पन्न होने से पहले परमेश्वर सारे कार्य को आशीष कर कर दिए हैं। நானும் நீங்களும் குழந்தையா இருக்கும் அளவு அதை அனுபவிக்க முடியாது. लेकिन जब तक हम बच्चे के समान रहते हैं उस कार्य को हम महसूस नहीं कर सकते हैं। நம்மை எப்படி தெரிந்து கொண்டாரா? हम परमेश्वर ने कैसे चुन लिया है? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் प्रेम में पवित्र लोग रहने के समान குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு दोषी नहीं है। உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்டார். संसार के उत्पन्न होने से पहले परमेश्वर ने चुन लिए हैं। அவங்க சொன்ன ஒவ்வொன்றையும் நானும் நீங்கள் செய்யணும். लेकिन परमेश्वर ने जो कुछ भी कहा है वो सारी कार्य मैं और आप करना है। யார் செய்வாங்க? தேவனுடைய இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. लेकिन जो कौन करेगा? यीशु मसीह के नाम हमें दिया गया है। இயேசுவின் நாமத்தினால நமக்கு எல்லாமே கிடைக்கும். यीशु मसीह के नाम से सारा कार्य मिलता है। பிசாசை எப்படி ஜெயிச்சாரு? शैतान को कैसा परमेश्वर ने जीते हैं? பிசாசை எப்படி ஜெயித்தாரு? शैतान को कैसा जीता है? தேவ வார்த்தையினால ஜெயித்தாரு. परमेश्वर के वचन के अनुसार जीतने அந்த लगे। வார்த்தை இயேசுவின் நாமம், தேவனுடைய வார்த்தை நமக்கு சுகம் கொடுக்கும், தரித்திரத்தை மாற்றும், கடனை போக்கும், எல்லாமே செய்யும். परमेश्वर का नाम ही है हर एक बीमारी से हर एक कर्ज से परमेश्वर में छुड़ाते हैं। சாட்சி சொன்னே 5வது வாரம் சித்தி சொன்னீங்களே, அதுல 3 வசனம் இன்னொன்னு எங்க? யாரெல்லாம் 5வது வாரம் வந்தீங்க? நவம்பர் லாஸ்ட் அவன் ஞானம் கொடுக்கல் செய்தியில ஆண்டவர் அவளை பேச சொல்லி சொன்னார் 3 வசனம். உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லு. 1 யாக்கோபின் மத்தேயு 11:29. அல்லேலூயா. தேவன் நீங்க என்ன சொன்னீங்க? மத்தேயும் சொன்னீங்க. அது ஞானம் செய்தி கொடுக்குது. அவன் வரவே வரமாட்டேன். வரவே அந்த நாக்கு திருடர்கள் சொல்ற மாதிரி வரட்டுமா வரட்டுமா ஆண்டவர் தெரிஞ்ச வரமாட்டாங்க. அவன்கிட்ட பேசிட்டார். வருத்தப்பட்டு பாரசுக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஏன்ட்ட கற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் அவன்கிட்ட கற்றுக்கொள்ளுமோ அவங்க தான் பறக்க முடியும். बहुत से दबे हुए सारे लोग तुम लोग मेरे पास आकर तुम सीखो कर कर कहते हैं। அவர் எனக்கு எப்படி இருக்காரு? वो कैसे हैं? சாந்தமும் நானும் நீங்களும் யாரு? परमेश्वर शांति நம்ம दायक है, कैसा விசேஷித்தவர்கள். रहना है, हमसे இஸ்ரவேலே वैसे समान உனக்கு रहना है। ஒப்பானவன் யார்? इज़राइल तेरे तुल्य कौन है? நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனம். हम और आप उद्धार के हुए அவர் लोग हैं। சிலுவையில மரித்து உயிர்த்து நமக்கு வாங்கி தந்துட்டார். परमेश्वर ने क्रूस के तले मरकर जीवित होकर हमें सारी कार्य दे चुके हैं। ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ உனக்கு ஒப்பானவன் யார்? इज़राइल तेरे तुल्य कौन है कर कर परमेश्वर அவர் कहता நமக்காக है। என்ன செய்தாரு? लेकिन परमेश्वर हमें क्या சகாயம் कहते செய்யும் हैं? கேடகமும் वो सहायता डाल है। மகிமை பொருந்திய எவ்வளவு இதெல்லாம் நமக்கு உள்ளது. लेकिन ये सारी कार्य हमारे लिए அது दिए நம்மகிட்ட இருக்கா? परमेश्वर ने। யார்கிட்ட இருக்கா? क्या मेरे पास एक कार्य है? வார்த்தை ஆகிற அறிவில் இருக்கும்போது இருக்கும். इस वचन को जानने वाला ज्ञान हमारे यहाँ இப்ப पर யாரெல்லாம் है। பறக்க போறோம்? आप सब लोग कौन उड़ने वाले हैं? அவர் சொல்லிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னால எதுக்கு தெரிந்திருக்கிறாரு? पहले परमेश्वर ने कह दिया संसार के उत्पन्न होने से पहले ही அன்பா இருப்பதற்கு. प्रेम से रहने के लिए परमेश्वर ने हमें चुना लिया। அன்பு இல்லாதவங்க பறக்க முடியாது. जिन्हें प्रेम नहीं है वो उड़ नहीं सकते। ஆனா நம்ம பறக்கலன்னா இப்பவே வேதனைகள் ஆரம்பம் இருக்கு. अभी देखिए कितना वेदना है। அவருடைய பாதுகாப்பு மாதிரி எங்குமே இருக்காது. उनकी सुरक्षा के बिना किधर भी नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படினாலும் நமக்கு பயமே இல்லை. कुछ भी है लेकिन फिर भी हमारे अंदर डर नहीं है। சாவதாம செத்துட்டு இருக்காங்க. जो लोग मर रहे हैं वो मर रहे हैं। ரத்த சாட்சியா மறைச்சிட்டு இருக்காங்க. வாலிபர்களை பிடிச்சி உயிரோடே தொழில் உரிக்காங்க. लेकिन ये लहू की गवाही में मरने वाले बहुत लोग हैं। उसी समान जवान लोग भी काट कर मर रहे हैं। ஒரு அம்மா சொல்றாங்க, பைபிள்ல உள்ள அம்மா, एक माँ जी कहते हैं, वो बाइबल में रहने वाली माँ யுத்தம் जी, வாசல் வரைக்கும் வந்திருக்குது. युद्ध द्वार के समीप आ ஏன் चुका வந்திருக்கு? है। யாராவது சொல்ல முடியுமா? இந்த அம்மா சொன்னாங்க ஏன் வந்திருக்கு. क्यों आया है? कौन सा माँ बोला है? आप बोलिए। யாராவது சொல்றீங்களா? ஆ? ரெண்டு மனசுல யார் சொல்றா? தேவரால். என்ன சொல்றாங்க? யுத்தம் வாசல் வரைக்கும் ஏன் வந்திருக்குன்னு சொன்னாங்க? ஆ? இப்ப நம்மளுக்கு அதுக்கு நான் என்ன கேள்வி கேட்கேன்? நம்மளாம் புருஷர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். சட்டம் படிச்சவங்களை பூரா ஜெயில போட்டிருக்காங்க. நல்லது செய்தவங்களாம் ஜெயில போட்டிருக்காங்க. जो जो अच्छे काम किए हैं वो सारे लोगों को उठाकर जेल में डाल நம்மளே दिया है। ஜெயில போடல. हमें हमें
जेल में नहीं डाला है, நம்மகிட்ட அன்பு இல்ல, लेकिन हमारे अंदर प्रेम नहीं है, மன்னிக்க மனசுல, அதனால ஜெயில போடல. யாருக்கு क्षमा करने के लिए मन नहीं है इसलिए जेल में नहीं डाला. அஞ்சும் அவருடைய தீர்மானத்தின்படி இல்ல இல்ல தீமோத்தேயுல சொல்றாருல, அவருடைய எல்லாரும் உபத்திரப்படுவாங்க. அதுல தீமோத்தேயுல தான் இருக்கு, அந்த வசனம் சரியா இல்லை. அவரை யாரெல்லாம் அவர் மேல அன்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் உபத்திரப்படுவாங்க. இல்ல அது இல்ல, தீமோத்தேயுல தான் இருக்கு. சரி இருக்கட்டும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. வருகை பற்றி நம்ம பேசுவோம். யார் பறக்கணும்? நம்ம எல்லாரும் பறக்கணும். लेकिन देखिए हम सब लोग उड़ना है, அதுக்கு என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? என் பிள்ளை என் கணவன் எனக்கு எனக்கு என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம பறக்க மாட்டோம். मेरा मेरा बच्चे लोग मेरा सब कुछ है करके कहना है. மறுபடியும் சொல்லுங்க. அந்த தேவபக்தியை மறந்துட்டு தேவபக்தியா நடக்கிற யாவரும் துன்பப்படுவாரு. அப்ப நம்ம ஏன் ஜெயிலுக்கு போல? தேவபக்தி இல்ல, हमारे अंदर परमेश्वर की भय नहीं है. நல்ல நல்ல ஆட்கள்லாம் ஜெயில கிடக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் பறக்க போறோம். लेकिन देखिए हम सब लोग उड़ना है. உள்ளவங்க கேளுங்க, யார் பறப்பா? जिन्हें कान है वो सुन लीजिए. யாக்கோபு 3 याकूब 3 13-14. உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ तुम में ज्ञानवान है वो समझने, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட और वो जो ऐसा है अपने काम में अच्छी लालची रखना है, தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். और नम्रता के साथ सारी कार्य प्रकट के ज्ञान के साथ उत्पन्न होता है. ஞானியும் விவேகமா இருக்கவன் என்ன செய்யணுமா? சாந்தத்தோட ज्ञानवान ज्ञान के साथ समझना है, தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். उसकी अच्छी कार्य करने के लिए चलना है. உங்கள் இருதயத்திலே तुम्हारे हृदय में கசப்பான வைராக்கியத்தையும் बुरी कार्य விரோதத்தையும் வைத்தீர்களானால் अगर कड़वाहट को अगर रखेंगे तो நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். तुम घमंडी ना करने वाले लोग हैं, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். और झूठ बोलने वाले और सत्य को ना झूठ बोलने वाले विरोध के साथ नहीं रहना है. இப்படிப்பட்ட ஞானம் எங்க இருந்து வருது? ऐसी ज्ञान कहाँ से आता है? பரத்திலிருந்து வராமல் இறங்கி வராமல். யார் பரத்திலிருந்து வருதுன்னு? பரத்திலிருந்து இறங்கி வராது. இப்படிப்பட்ட ஞானம் எது? வைராக்கியம், கசப்பு. कड़वाहट और दुलसा, எப்படி? கசப்பான வைராக்கியம், விரோதம். நம்ம இதெல்லாம் இல்லாதவங்க யாரு கை வைத்துவோம். இனிமே நம்ம அப்படி இருப்போம். लेकिन अब इसके बाद हम कैसे रहना है? இப்போ 15ஆம் சொல்லி இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும், यह ज्ञान वह नहीं है जो ऊपर से उतर आता है, ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் वरन संसारिक और शारीरिक और शैतान की है. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. அப்ப இந்த குணம் இருந்ததுன்னா நம்ம பரப்பமா? अगर क्या एक गुण हमारे अंदर रहेगा तो हम उड़ेंगे. பேய்த்தனம். शैतान की कार्य. அப்போ இது வைராக்கியம் விரோதமும் 16ஆம் வசனம் சொல்லேன். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சைகளும் உண்டு. जहाँ पर भी झगड़ और विरोध होता है. சொல்லி முடிச்சிட்டீங்களா? சீக்கிரமா சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் வைராக்கியம், விரோதம், பகை எதனால? யாக்கோபு சொல்றாரு, உங்களுக்கு இச்சையினால. நீங்க உங்களுக்கு வேணும், நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம பேர் தான் வரணுங்கிறதுனால இதெல்லாம் இருக்குது. विरोध और भड़कना और दुर्मार्ग में होता, इस कार्य से भी हमारे अंदर होता है. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு. लेकिन फिर भी परमेश्वर में நம்ம ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். वो आशीष आकर हमें யாருக்கு வந்து பலிக்கும்? किसे वो कार्य ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையாக அவர் நடந்தது போல நம்ம நடக்கும்
போது वचन के अनुसार परमेश्वर जैसे चले हैं वैसे ही परमेश्वर हमें चलना इच्छा करते हैं। நமக்கு இதுக்கு பகை வேண்டாம், கசப்பு வேண்டாம், எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்னு சொல்ல வேண்டாம். लेकिन इस कार्य में हमें क्रोध नहीं चाहिए और इस कार्य में विरोध नहीं चाहिए। அது நமக்கு வந்து பலிக்கும். लेकिन ये वो कार्य आकर हमारे ऊपर फुल होता அப்போ है। வைராக்கியம் கசப்பு பரத்திலிருந்து வந்த ஞானம் இல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம் लेकिन ये सारी कार्य स्वर्ग की ओर से नहीं आता முதல்ல है। சுத்தமா இருக்கு. लेकिन स्वर्ग की ओर से आने वाले कार्य शुद्ध நீச்ச है। வைக்கணும் மகன இருதயம். அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாய், பின்பு சமாதானம். लेकिन स्वर्ग की ओर से आने वाला कार्य शांत, शुद्ध है और समाधान की எங்க कार्य है। பிரிவு இருக்கோ அங்க பரலோகம் போக முடியாது. जिस जगह पर अलगपन है उस जगह पर हम नहीं जा सकते हैं। சமாதானம், சாந்தம், இணக்கம், शांति और नम्रता और धीरज के साथ रहेंगे तो இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாகும். भलाई की कार्य और अच्छे फल के साथ பட்சபாதம் இல்லாததாயும் पक्षपात बिना மாயமற்றதுமாய் இருக்கிறது. माय की कार्य हमारे अंदर नहीं है। ஒருவருக்கொருவர் இணங்க இஷ்டமே இல்ல, एक एक दूसरे को छोड़ने के लिए पसंद नहीं है, கீழ்ப்படிய இஷ்டமே இல்ல. अधीन होना पसंद नहीं இது है। நமக்கு தான் அதிகாரம், அந்த அதிகாரம் நமக்கு செல்லாது. लेकिन हमें ही अधिकार है करने के लिए, तो नहीं चढ़ाएगा। बलहीनता चंगा नहीं होगी। நமக்கு ஆபத்து வரும்போது அவர் அமைதியா இருப்பாரு. जब हमें विपत्ति आती है तो परमेश्वर निशब्द हो जाते हैं। ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இது தேடுங்க. परमेश्वर कहता है पहले परमेश्वर के राज्य को तुम खोज करो। நீதியாகிய கனின்னு வேதம் சொல்லுது. धार्मिकता का फल कर कर परमेश्वर का शास्त्र कहता है। கடைசி வசனம் சொல்லுது, और एक अंतिम वचन कहता है நீதியாகிய கனியானது धार्मिकता का फल को சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே शांति के साथ चलने के लिए சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. शांति के साथ बोया जाता है। ஆண்டவர் நீதியை நிறைவேற்றதான் நம்மளுக்கு நடந்து காட்டினார். परमेश्वर धार्मिकता के चलते ही परमेश्वर सिखा कर दिए हैं। அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து परमेश्वर अपने आप को हमारे என்னத்தை लिए வாங்கி दे தந்தாரு? दिया। என்னத்தை வாங்கி தந்தாரு? क्या परमेश्वर ने நீங்க हमें பதில் சொல்ல முடியுங்க, நிமிஷமும் கேட்கு. परमेश्वर ने हमारे लिए क्या दे ரெண்டு கொரிந்தியர் 5:21 என்ன சொல்லுது? दूसरा कोरिन्थी 5:20 में क्या அவர் कहता உயிரை है? கொடுத்து தேவ நீதியை வாங்கி தந்துட்டாரு. परमेश्वर अपने आप को देकर धार्मिकता को परमेश्वर ने हमें दे दिया है। அவருடைய விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்து தேவ நீதியை நமக்கு வாங்கி தந்திருக்காரு. परमेश्वर की बहुमूल्य के जीवन को देखकर परमेश्वर धार्मिकता को हमें दे दिए हैं। அந்த நீதியில யாரெல்லாம் நிக்கவோ அவங்க பறப்போம். जो कोई भी उस धार्मिकता में अंदर ठहरे हैं वही परमेश्वर के आक्रमण में उड़ेंगे। நீதி பற்றி இதுல சொல்லியிருக்கு, நீதியாகிய கனியானது धार्मिकता का फल को சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே शांति के साथ चलने वाले சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அது என்ன விதை? शांति के साथ बोए जाते हैं। சமாதானத்தின் விதை. शांति का बोए जाना। கொஞ்சம் பேர் அந்த நமக்கு ஒரு மனசு இருக்கா? लेकिन देखिए थोड़े लोग आए हैं, क्या एक मन है हमारे अंदर? 120 பேரும் ஒரே மனமா. लेकिन 120 लोग उस समय में एक ही मन हुआ करते அங்கே थे। அபிஷேகம் வந்துச்சு. उस समय में अभिषेक आया। அபிஷேகம் இல்லாம பறக்க முடியாது. अभिषेक के बिना उड़ नहीं सकते हैं। நம்ம அபிஷேகம் கிடைச்சிருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். अभिषेक मिला कर हम सोचते हैं கிரியை ஒண்ணுமே இல்ல. हमारी चाल चलन कुछ भी नहीं है। தேவ அன்பு நம்மட்ட ஊட்டப்பட்டிருக்கு. लेकिन प्रेम परमेश्वर के प्रेम அந்த हमारे அன்பு अंदर வெளியே दिए गए காமிக்க हैं, முடியல. वो कार्य बाहर दिखा नहीं पा रहे हैं। அல்லேலூயா. நானும் நீங்களும் இன்னும் மனம் திரும்ப வேண்டும். मैं और आप और भी मन फिरना है। கண்டிப்பாய் பறக்க வேண்டும். तो देखिए सचमुच उड़ना है, பறக்கலன்னா 666 போடக்கூடாது. लेकिन नहीं उड़ेंगे तो 6 हमें नहीं நம்ம डालना எல்லாரும் है। பறக்கணும். हम सब लोग उड़ना है। நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். हमारे बच्चे लोग को इस कार्य को सिखा कर देना है। பறக்கலன்னா अगर नहीं उड़ेंगे तो 666 போடக்கூடாது. 6 हम 6 वो हाथ में डाल देंगे, போட்டா சோறு கிடைக்கும். लेकिन वो डालेंगे तो ही आपको खाना இந்த मिलेगा। உலகத்திலே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். इस संसार में आपको, பொக்களம் வரும், எல்லாம் வரும். அரசால ஒண்ணும் செய்ய முடியாது. लेकिन आपके संसार में बहुत दुख उठाना पड़ेगा। அதனால இப்பவே நம்ம தாழ்மைப்படுவோம். इसलिए अभी से हम धीरज के साथ उठेंगे। உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் தான். लेकिन केवल आपको ही नहीं, मुझे भी। யார் பறப்பா? कौन उड़ेंगे? அல்லேலூயா. உலகத்தில் உண்டானதிலேயே ஆசை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால संसार और संसार के अंत के ऊपर आप हमें आशा रखेंगे तो ஆயிட்டு நம்மை விசேஷித்தவர்களாக படைத்தார். हम परमेश्वर ने विशेष लोग बनाए மகிமை हैं, நிறைந்த மனிதனாக படைத்தார். प्रेम से रहने वाले मनुष्य को ஆணும் बनाए हैं, பெண்ணுமாக படைத்தார்.
கொடுத்தார், स्त्री और पुरुष को बनाए, ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். आ, राज करो कर कर कहने लगे। இயேசுவின் நாமம் இந்த பூமியில உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா यीशु मसीह के नाम से इस पृथ्वी के ऊपर दिए हुए लोगों को, இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினால் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். यीशु मसीह के नाम से शैतान की कार्य हम जीतना है, நம்ம வாழ்க்கை நாமே மாற்ற முடியும். हमारे जीवन को हमें बदलना है। அவர் சொன்ன மாதிரி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், सच सच मैं तुमसे कहता हूँ, நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியா मैं जैसे मेरे पिता के पास जाता என்னை हूँ, விசுவாசிக்கிற நான் செய்த கிரியையும் जो कोई मेरे ऊपर विश्वास करता है, जिस कार्य को मैंने किया है செய்வார். वो भी करेंगे, அதை பார்க்க பெரிய கிரியை उससे बढ़कर उस कार्य को करेंगे। நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. हम साधारण सा लोग नहीं நம்ம हैं, அசாதாரணமானவர்கள். हम अद्भुत कार्य में लोग हैं। தப்பு. असाधारण लोग ही हम लोग। அதே ஹிந்தி வேர்டு. असाधारण அப்போ அந்த வசன அறிவு இருந்தா நம்ம அசாதாரணமானவர்களாக மாறுவோம். अगर वो वचन का ज्ञान अगर हमारे साथ रहेगा तो असाधारण लोग हम बनेंगे। மானசுக்கு நடக்கும் மட்டும் शरीर के अनुसार चलते समय तक வாக்குவாதமும் சண்டைகளும் தான் வரும். झगड़ा और विवाद आता ही रहता है। ஆவியில நடக்கும்போதுதான் जब हम आत्मा में चलते हैं மறுரூபமாக்கப்படுவோம். पुनरुत्थान होंगे, அப்ப இன்னும் நம்ம மாம்சத்தின்படி எனக்கு உனக்கும் சண்டை போட வரோமா? और ये मांस के समान क्या मुझे मुझे ये ஒண்ணுமே करके வேண்டாம், कहने लगे। அவர் தருவாரு. लेकिन कुछ भी नहीं चाहिए, தருவாரா लेकिन परमेश्वर தருவாரா? देंगे। அல்லேலூயா. கேளுங்க கொடுக்கப்படும் சொன்னாரு. पूछो तो मैं दूंगा कर कर कहनेंगे। வருத்தப்பட்டு பாரசங்கரீங்க வாங்கன்னு சொன்னாரு. बहुत से दबे हुए लोग तुम मुझसे मांगो कर कर कहेंगे। ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீ விசேஷித்தமானவர்கள். उद्धार हुए लोग तुम लोग विशेष कर कर कहते हैं। சகாயம் செய்யும் கேடகம் அவர் சகாயம் செய்வார். वो सहायता करने वाला डाल है। உலக பொருளுக்காக எந்த மனுஷனையும் எதிர்பார்க்க கூடாது. इस संसार के कार्य के लिए मनुष्य को नहीं देखना है, நமக்கு உள்ளது தானே வரும். लेकिन परमेश्वर हमें खुद देंगे। ஆசீர்வாதமும் தானே வரும், சாபமும் தானே வரும். आशीष भी आएगी और शाप भी वही आएगी। சமயம் போயிட்டு அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்டிப்பா பறக்கணும். लेकिन देखिए हम सब लोग उड़ना है, அதுக்கு அன்புதான் முக்கியம். इस कार्य के लिए प्रेम ही बहुमूल्य அன்பு है। இருந்துட்டு குற்றம் வராது. लेकिन जब हमारे अंदर प्रेम रहता है तो हमें घिनौनी कार्य नहीं कर सकते। அல்லேலூயா. நம்ம பண்டிகைக்காக ஜெபம் பண்ணுங்க, கன்வென்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, கிறிஸ்மஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. वसन ಒಪ್ಪಿಕೆ ಒಪ್ಪಿಕೆಯನ್ನು ஆ? ವಸನ ಒಪ್ಪಿಕೆಯನ್ನು ತಿರುಮ ಚೊಲ್ಲಿ ஜனவரி 1 புதன்கிழமை நம்ம வசனம் ஒப்பிக்கணும். जनवरी 1 में हम वचन को बोलना அதுக்கு है। பிறகு நான் வரல நீ வரலன்னா நான் உண்மையிலே சொல்லுதேன், ஆனா ரெண்டாவது கேட்க மாட்டேன். मैं नहीं आया आप नहीं आया कर कर बोलना नहीं चाहिए, मैं दोबारा ஏன்னா नहीं அது पूछूंगी। ஒழுங்கின்மை. எல்லாரும் அங்கதான் வந்து 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 அவங்களுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு வாசிக்க வேண்டியிருக்கு. அது ஒழுங்கே இல்ல, டிசிப்ளின் இல்ல. लेकिन जो कोई भी इस कार्य में सही तरह के नहीं चलते, लेकिन कार्य आप इस कार्य में भाग लेना है। முதல் வாரம் வந்தாதான் அது எத்தனை பேர் வந்தாலும் சரிதான் அவங்க தான் ஒப்பிக்க முடியும். लेकिन पहले हफ्ते में जो कोई भी आएंगे वही लोग बोल सकते हैं। பிறகு ஒரு வாரம் விட்டு ஜனவரி லாஸ்ட்ல எக்ஸாம் நமக்கு பரீட்சை. जनवरी लास्ट हफ्ता में एग्जाम है। இஷ்டப்படுவவங்க எழுதலாம். जो कोई भी इच्छा रखते हैं वो लिख सकते हैं। ஜெபிப்போம், பறப்போம். प्रार्थना करेंगे और उड़ेंगे।